ஒவ்வொரு முறையும் நான் பாரிஸுக்கு போக ரொம்ப ஹாப்பியாக போகிறேன் நான். ஆனால் இந்த முறை நான் பாரிஸுக்கு போகல, ரொம்ப சோகமாக போனேன். ஆனால் முகத்தில் தெரியாது, ரொம்ப சோகமாக தான் நான் போனேன். அந்த சோகத்தை போக்கத்தான் அக்கா கூட்டி கொண்டு போன இடம் வந்து ஒயிட் சர்ச். இந்த சர்ச் வந்து வெள்ளை கலர்லேயே இருக்கும், பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். கொஞ்சம் தாஜ்மஹால் மாதிரி தான் சேப்மா இருக்கும். ஆனால் இது வந்து சர்ச். நான் இந்த ஒயிட் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனான். பல தடவை பிரான்ஸுக்கு போயிருக்கிறேன், ஆனால் வந்து நான் இந்த சர்ச்சுக்கு நான் போகல. அதனால தான் என்னை வந்து அக்கா கூட்டிகிட்டு போனவா. இந்த சர்ச்சை நம்பிக்கையாக கும்பிட்டா நான் நம்பினதெல்லாம் நடக்குமென்று சொல்லி அக்கா சொன்னவா. நான் என்ன கும்பிட்டேனானண்டா எல்லாரும் நல்லா இருக்கணும்ண்டு, உங்களையும் சேர்த்துத்தான் எல்லாருக்கும் சேர்த்து நான் கும்பிட்டு வந்தேன். நான் எனக்காண்டி ஒன்றுமே இந்த கோயிலில் கேட்கல. இப்போ நாங்கள் இந்த படியால் ஏறி போகணும். நிறைய பேர் இருந்தவர். ஆனால் இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு அந்த ரெயின் மாதிரி ஒன்று மேல் மலையாலையும் போகும். விருப்பமானாக்கள் படியாலையும் போகலாம். நான் நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு முஸ்லீம் ஆக்களும் வரையினாம், சைவக்காரரும் வரையினாம், எல்லா மதக்காரரும் இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போயினாம். இந்த கோயிலுக்கு முன்னால சின்னாக்களுக்கு விளையாடுறதுக்கு விளையாட்டு திங்ஸ்கள் வச்சிருக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் வச்சு ஆனா இங்க பார்த்தாலும் மக்கள் கூட்டம் அப்படியே அலை மோதி கொண்டுதான் இருக்குது. அங்கால் சைட்ல மக்கள், இங்கால் சைட்ல மக்கள், எல்லாரும் அந்த கோயில் படியடியில் அப்படியே இருந்து அவையவேண்ட ஃப்ரெண்டாக்களோட ஃபேமிலியோட அப்படியே இருந்து ஒன்றிக்கணும். என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கு நிறைய ஆக்கள் இருந்தால் நல்லா ஹாப்பியாக இருக்கும். இப்போ எல்லாரையும் பார்த்து எனக்கு ஹாப்பி ஆகிட்டு. இப்போ வந்து நான் வந்து கோயிலுக்கு மேலே ஏறி போகிறோம். இப்போ பாதி தூரம் வந்துட்டோம் கோயிலுக்கு மேலே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேலே ஏறி போகிறோம். ஆனால் நான் ரொம்ப சோகமாக தான் வந்தேன். ஆனால் இந்த கோயில் வந்து என்னை வந்து ஹாப்பி ஆக்கிட்டு நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கோயிலுக்குள்ளே நான் வந்து முழங்காலில் இருந்து எல்லாரையும் நல்லா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கும்பிட்டுட்டு வந்தேன். உங்களையும் சேர்த்து தான் எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுங்கோண்டு, யாரும் கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கும்பிட்டு வந்தேன். இந்த மாதாக்கு முன்னால் மெழுகுதிரி கொளுத்திட்டு வந்து நான் ஃப்ராங்கில் தான் காசு போட்டுறான். என்னட்ட ஜீரோ வந்து மாற்றினது இல்லாமல் இருந்ததால் இப்போ எல்லாரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டு இதான் அந்த ஃபுல் ஒயிட் சர்ச். அதையும் ஃபுல்லாக அப்படியே சுற்றி அதுக்குள்ளே குட்டியாக செஞ்சு வச்சிருக்கிறோம். அவரை இப்படி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்து நான் அடுத்துதான் நாங்கள் வந்து பூட்டொண்டு வாங்கி அதில் அக்ஷய் சிந்து ஒன்று எழுதி டேட்டும் எழுதி அந்த சுற்றி வர உள்ள கேட்டில் கொழுவி விட்டுட்டு வந்தால் அடுத்த முறை கட்டாயம் போய் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து.